friends, welcome to KPJ Ulagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிக்கனை எப்படி வாஷ் பண்றதுன்னு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க இது மாதிரி டர்ட்லாம் இருக்கும். அந்த டர்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணையில நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி பாத்திரம் எடுத்துட்டு வாஷ் பண்ணாதீங்க. நான் இப்போ வந்து பார்த்தோம்னா 1/2 kg தான் வாஷ் பண்ண போறேன். நல்ல ஒரு அகலமா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. உங்களால் கையில் முடியலன்னா நைஃப் கூட யூஸ் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ சிசர்லாம் கூட இருக்கு, அந்த சிசர்லாம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது இங்கே பாருங்க இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு வாஷ் பண்ணி போட்டுருங்க. டர்ட் எல்லாம் ஒரு இதில் உடனே கிளியர் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு ஒர்க்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உடனே டர்ட்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ சிக்கனை வாஷ் பண்ணுறீங்கன்னா உடனே சிக்கனோட வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க டஸ்ட்பினில். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள் ஒர்க்லோடும் கம்மியாகும் உங்களுக்கு. அப்புறம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது. அதனால் உடனே கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கிச்சனை நீட்டாக வச்சுக்க முடியும். இது பாருங்க இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? நல்லா இப்படி தண்ணிக்குள்ளே வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் ஈஸியாக போயிடும். கையை இப்படி உள்ளே வச்சுட்டே வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணதை போட்டுருங்க. இப்படி இது இருக்குன்னா இது இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். ஆனால் இழுத்து எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 times திருப்பி வாஷ் பண்ணுங்க. இது பாருங்க இது மாதிரி இருக்குல்ல எலும்புக்குள்ள, அதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுருங்க. சரியா? நானுமே ஃபர்ஸ்ட்லாம் வாஷ் பண்ண மாட்டேன். இப்போ கற்றுக்கிட்டு வாஷ் பண்ணுறேன். பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் போயிடுச்சு பாருங்க. நல்லா இன்னொரு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி நம்ம வச்சிட போகிறோம். இங்கே பாருங்க கொஞ்சோண்டு டர்மரிக்கும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டோம்ல, இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க அழகா வந்துருச்சு பாருங்க. நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சிக்கனை. இது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எப்படி வாஷ் பண்ணணுன்றதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.